கடைசியா அவங்க நம்ம போலீஸ்காரே அந்த உயிரின மண்ணுக்குள்ள இழுத்துடுது. அப்புறம் அந்த கருப்பு டிஷர்ட் போட்டவன் ஒரு ஐடியா சொல்றான், நம்ம கால்ல நிறைய துணிகளை கட்டி இந்த மண்ணில் நடந்து போனா அந்த உயிரினத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த கார்ல இருக்க பொண்ணு துணியை தூக்கி அவங்கிட்ட வீசுறா. இவன் பிடிக்கும் போது தவறி கீழே விழுந்துறான். விழுந்த அடுத்த நொடி அந்த உயிரினம் அவனையும் மண்ணுக்குள்ள இழுத்து கொன்னுடுது. இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற மரக்கட்டையை உடைச்சு மண்ணுல போட்டு மெல்ல அது மேல நடந்து இந்த பொண்ணுங்க இருக்கிற காருக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப யாரெல்லாம் உயிரோட இருக்காங்கன்னா 3 பொண்ணுங்க, அப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் அந்த குண்டை, இவங்க 5 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அடுத்து இந்த 3 பேர் அந்த போலீஸ்காரர் அந்த காருக்குள்ள போலான்னு பிளான் போடுறாங்க. முதல்ல ஒரு பொண்ணு அந்த கட்டை மேல நடந்து டேபிளுக்கு வந்துடுறா. இரண்டாவதா ஒரு பொண்ணு அதே மாதிரி நடந்து வர, அவளுக்கு கையில அடிபட்டு ரத்தம் வேற வருது. அடிப்பட்ட இடத்த அவ புடிச்சிட்டு நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாம கீழே விழுகிறா. அப்ப நம்ம ஹீரோயின் பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து மணல் அடிக்கிறாங்க. அந்த மிருகம் எதுவும் பண்ணல. ஹீரோயின் அந்த பொண்ணை தூக்குறாங்க. அவளோட கால் மணல பட்டுச்சு போல அந்த உயிரினம் அவளையும் மண்ணுக்குள்ள இழுத்து கொன்னுடுது.